மக்களே, இந்த சொந்த வீட்டில் இல்லாத சில பேர்த்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நரகத்தின் வாயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும். சொர்க்கத்தின் வாயில் நரகத்தின் வாயில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் அதுவும் இந்த குறிப்பாக மிடில் கிளாஸ் பிறக்கவே கூடாது. ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. செத்து போனதுக்கப்புறம் ஏதோ 10,000 காது தூரமோ 7,000 காது தூரமோ ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு வருஷம் கழித்து தான் அந்த உயிர் வந்து சொர்க்கத்தை போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும், ஒருவேளை சொந்த இடம் இருந்தும் அதில் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களும் அப்படி தான் நானும் இருக்கிறேன். ஆனால் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள சூழ்நிலாம் ரொம்ப பாவம். நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். மனம் நொந்து போச்சு. நம்மளோட அதாவது உயிரோடு இருக்கும்போது அதில் வாழ்கிற முடியும். நம்ம செத்ததுக்கப்புறம் அந்த சொந்த வீட்டில் போட்டு நம்மளை எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? செத்ததுக்கப்புறம் எது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஒரு மனப்பான்பு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அது வேறு. நம்ம இருக்கிறோம் இல்லை, ஆனால் அந்த மனப்பான்கு வந்து எப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை வந்து பாதிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அது குறிப்பாக அதே வேலையை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் தறி ஓட்டுறீங்க. தறி ஓட்டுறவங்களுக்கு நல்ல வேட்டி கிடைக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு துணி ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு கொஞ்சமாக துளுண்டு கையகலத்துனாலும் கிழிச்சு கோமனாலும் கட்டி பார்த்துருவோமா இல்லையா? நமக்கும் சொந்தமாகிக்கணும். ஆனால் அந்த கட்டட வேலை செய்கிறவங்க மட்டும் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற கம்பியிலேருந்து துளுண்டு எம்சன்லேருந்து இது இவ்வளோண்டு சிமெண்ட் வரைக்கும் கொண்டு வரவும் முடியாது. அதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளுது. வாழும்போது வாடகை வீட்டில் வாழும்போது சொகுசாக தான் தெரியும். ஆனால் அது நமக்கு அது நிரந்தரம் இல்லையே. நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன். நான் ராசிபுரம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் தாலுக்கா. எனக்கு என்றைக்கு நான் விடிவுகாலம் பிறக்கணுன்னே தெரில. கட்டட மேஸ்திரியாக இருந்தது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை. வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு, அதுவும் கஷ்டப்படுறவனுக்கு ரொம்ப வேதனை அதிகம். ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கிராம சைடில் வாழ்கிற எனக்கே எப்படி இருக்குதுன்னா, நகரத்து சைடில் வாழ்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கும்போது ரொம்ப கொடூரத்தின் உச்சம். மக்கள் வந்து எனக்கு பண்ணலான்னு பரவாயில்ல. இந்த நகரத்து சைடில் வாழ்கிறவங்க ரொம்ப வருஷமாக வாடகைக்கு வாழ்கிறவங்க, தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு நல்லதை உருவாக்கி கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.